கத்தர் சோத்திரம் இந்த ஊழியத்தின் பாதையில நம்மளை கொண்டு வரும் பொழுது அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், உறவெல்லாம் விட்டுட்டு கடந்து வரோம் அப்படின்னா, அடுத்து நான்காவதாய் தொழில் வருமானங்களை விட்டு என்ன பண்ணிடணும். சில பேர் சைட் பிசினஸ் பண்ணிக்கிட்டே ஊழியம் செய்யறாங்க. பகுதி நேரமா துவக்க காலம், அதுதான் விசுவாசிகள். அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே என்ன பண்றாங்க, ஊழியத்துக்கு உதவியா இருப்பாங்க, ஜெப ஊழியங்களை நிறைவேற்றுவாங்க, சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றுவாங்க. ஆமை ஸ்தோத்திரம், இப்படி காரியம். ஆனா ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் நம்ம அந்த 5 விதமான ஊழியத்துல ஒரு அழைப்பை தந்து தேவன் நடத்துவாரானால் நம்ம என்ன பண்ணிடணும், நம்முடைய தொழில் வருமானங்களை விட்டுட்டு வந்து என்ன பண்ணணும், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். துவக்க காலத்துல ஒருவேளை காணப்பட்டாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும் ஸ்தோத்திரம், அதையே வாழ்நாள் முழுவதும் கொண்டு போகக்கூடாது. இன்னைக்கு எவ்வளவு பேர் பிசினஸ் பண்ணிக்கிட்டே கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. சோத்திரம், ஊழியங்களை முழுவதுமாய் தேவன் எடுத்து பயன்படுத்துகிற இடம் வரும்போது நம்ம தொழில், பிசினஸ், வருமானம் அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும். சோத்திரம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கடந்தவன் அவர் நமக்கு என்ன பண்ணுவார், பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். எதற்காய் கர்த்தர் சொல்லுனா, அவரையே நம்பி பிழைக்கணும், தொழிலை நம்பி பிழைக்க கூடாது. ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தொழில், சொத்து, வருமானத்தை நம்பி பிழைச்சா நம்ம விசுவாசத்தை குறித்து பிரசங்கிக்கவே முடியாது. கர்த்தர் என்ன நடத்துறான்னு எப்படி பிரசங்கிக்க முடியும்? ஆமா, உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதியா, வருமானம் கிடைக்குதியா, இந்த பிசினஸ் பண்றீங்க சோத்திரம் அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப விசுவாசத்தை எப்படி பிரசங்கிக்க முடியும்? கர்த்தர் நடத்துறான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப இதெல்லாம் விட்டுட்டு வந்துடணும். அப்படி வந்து கர்த்தருக்குள்ள நின்று கர்த்தர் நம்மளை என்ன பண்ணணும், நடத்தணும். ஆமை சோத்திரம். அப்ப தொழில் வருமானத்தை விட்டுட்டு வந்து என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். வாசிங்க மத்தேயு எழுதின 4வது அதிகாரம் 20 சோத்திரம் 22 வாசிங்க. உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் சோத்திரம் படக விட்டாங்க, வலைய விட்டாங்க, மீனை விட்டாங்க, தொழிலை விட்டாங்க, இயேசுவுக்கு பின்னால என்ன பண்றாங்க, செல்லுகிறதை பார்க்கிறோம். அதுபோல சோத்திரம் லூக்கா சோத்திரம் 5:11 வாசிக்கும் போது, அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். சோத்திரம். அதுல 27 வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அப்ப பாருங்க, ஆயக்காரன் சோத்திரம், அவன் ஒரு தொழில் வேலையில இருக்கிறான். விட்டுட்டு வான்னு சொன்னோன்னா என்ன பண்ணியாச்சு, அவங்க எல்லாம் அந்த தொழில் வருமானத்தை எல்லாம் விட்டுட்டு வந்ததை பார்க்கிறோம். சோத்திரம். மத்தேயு 5:28 வாசிங்க. அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, சோத்திரம், அந்த தொழில் வருமானங்களை விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னால செல்கிறதை பார்க்கிறோம். மார்க் 10:28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். சரி, கர்த்தர் நல்லவராக. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தானே அவங்க பின்பற்றி வந்திருக்கிறாங்க. பிலிப்பியர் 3:7-11 வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவை அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். பாத்தீங்களா, எதெல்லாம் லாபம், தொழில், வருமானம், பணம், இதெல்லாம் லாபம், சொத்து, வீடு, வாசல் எல்லாம், இதெல்லாம் கிறிஸ்துவுக்காக அவர் என்ன பண்றார், நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்ப 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்ப எல்லாத்தையும் அவங்க விட்டுட்டு வந்தாங்கல்ல சோத்திரம், அவங்களுக்கு எதெல்லாம் லாபமா தெரிஞ்சிச்சோ எல்லாத்தையும் குப்பை மாதிரி என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அப்படிதான் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 20-21 வாசிங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின் தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்றான். ஆமா, எலிசாவுக்கு ஊழிய அழைப்பு வருகிறது. அப்படி ஊழிய அழைப்பு வரும் பொழுது சோத்திரம், எலிசா வந்து 12வது ஏற ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். அவர் மேல சால்வே வருது. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு சோத்திரம் அவர் என்ன பண்றார், எல்லாத்துக்கும் அந்த சோத்திரம் அந்த கலப்பையெல்லாம் எடுத்து அவன் விறகாக்கி மாட்டை அடிச்சு சோத்திரம் நல்ல ஒரு விருந்து வச்சுட்டு, மீண்டும் சோத்திரம் வந்தாலும் தொழில் செய்வதற்கு மாடு இல்லை, கலப்பையும் கிடையாது, ஏறும் கிடையாது. சோத்திரம் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அவர் முழுவதுமாய் ஆண்டுடைய ஊழியத்துக்கு என்ன பண்ணுகிறார், கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இப்படி சோத்திரம் அவங்கவுங்க நிலம் வச்சிருந்தாங்க, விவசாயம் பண்ணாங்க, சோத்திரம் வேலை செஞ்சாங்க. சோத்திரம் இப்ப முழு நேரம் அழைப்பு வந்தோன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாங்க, சோத்திரம் நமக்கு சோத்திரம் தொழில் வருமானங்கள் இருக்குமானால் அதை விட்டுட்டு தான் கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். துவக்க காலத்துல கொஞ்ச காலம் அப்படி செய்து கொண்டிருந்தாலும் அதற்கு பின்பதாக சோத்திரம் அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிடணும், கர்த்தருடைய ஊழியத்திற்குள்ள முழுமையாய் கடந்து வர வேண்டும். 5வதாக உடைமைகளை விட்டு என்ன பண்ணணும், வெளியே வரணும். சோத்திரம் நமக்குன்னு சில காரியங்கள் இருக்கும், வீடு, வாசல், சொத்து, சோத்திரம்
இதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு நிக்க கூடாது. அதையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிடணும், வெளியில வந்துடும். லூக்கா 14:33 வாசிங்க. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்ப நமக்கு உண்டான எல்லாவற்றையும் விடணும். ஆபிரகாம் வீட்டை விட்டார், சோத்திரம், வீட்டை விட்டுட்டு தான் வந்தார். அதுபோல சோத்திரம், நமக்கு சொத்து இருக்கலாம், சோத்திரம், நிலம்புலங்கள் இருக்கலாம், சோத்திரம், அதையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு நிக்க கூடாது. சோத்திரம், ஒருவேளை தந்தாத கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ள போடுங்க, சோத்திரம், அதை தேவன் ஆசீர்வதிப்பார். சோத்திரம், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆனா அதை பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோத்திரம், அதை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. உடைமைகளை விட்டு வெளியே வந்ததை பார்க்கிறோம். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 44, 45 வாசிக்கும் பொழுது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்ப 1ஆம் நூற்றாண்டுல சோத்திரம், அப்போஸ்தலர்களுக்கு கீழே இருந்த சீசர்கள், விசுவாசிகள் எல்லாரும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. எதுவும் வேண்டாம், சோத்திரம், அதை நம்பி இல்லை, வித்துட்டு அதை எல்லாம் சோத்திரம் அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சு எல்லாருக்கும் பகிர்ந்து அன்னன்னைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். அப்ப இந்த உடைமைகளை விட்டுட்டு வரணும்ல, சொத்தை விட்டுட்டு வரணும்ல, சோத்திரம், வீடு வாசலை விட்டுட்டு வரணும்ல. அதை பிடிச்சுக்கிட்டு எப்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அவங்க அந்த நாட்கள்ல விசுவாசிகளா இருக்கும் போதே, சீசலா இருக்கும் போதே இந்த இடத்தை நிரப்பி இருப்பார்கள்னா அப்ப ஊழியர்கள் எவ்வளவாய் காரியங்களுக்குள்ள கடந்து வரணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 32 வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அப்ப அன்னைக்கு இருந்த விசுவாசிகள் சோத்திரம் இது என்னுடையதுன்னு சொல்லலையா, எல்லாத்தையும் சோத்திரம் தன்னுடையது என்று சொல்லாம பொதுவா வச்சு என்ன பண்ணாங்க, சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் எவ்வளவு அழகா நடத்தி இருக்கிறார் பாருங்க, சோத்திரம். இது என் வீடு, என்னுடைய சொத்துன்னு சொல்லாம சோத்திரம் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு அவங்க சோத்திரம் வெறுத்து வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34 37 முடிய உள்ள வசனத்தை வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். சோத்திரம், எப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க தங்களுக்கு சொந்தமானதை எல்லாம் சோத்திரம் வித்து சோத்திரம் அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து என்ன பண்ணி இருக்கிறாங்க, வைத்து இருக்கிறாங்க. சோத்திரம், ஒருவேளை நமக்கு சொந்தமான ஏதாவது வித்து அதை ஊழியத்துக்குள்ள போடுங்க. உங்க ஊழியத்துக்காக ஒரு இடத்த வாங்குங்க, சோத்திரம், ஒரு ஆலயத்தை கட்டுங்க, சோத்திரம். அவன் வந்தா இல்லைன்னா சோத்திரம், இல்லைன்னா போகட்டும், சோத்திரம். ஒருவேளை வீட்டுல நம்முடைய உறவுகள் நீ இயேசு ஏத்துக்கிட்டு உனக்கு சொத்தும் கிடையாதுன்னா பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், வந்துடணும். ஒருவேளை சோத்திரம் நீ எங்கிட்ட வேணாலும் போ, உனக்கு ஒரு இந்தப்பா அந்த ஒரு சொத்துன்னு கொடுத்தானா அதை வித்து எங்க போட்டுரு, கர்த்தருடைய ஊழியத்திற்குள்ள கொண்டு வந்துரு, சோத்திரம். அதை பிடிச்சுக்கிட்டே தெரியாது. ஆமென், சோத்திரம். இப்படியெல்லாம் அப்போஸ்தலருடைய காலத்துல என்ன பண்ணி இருக்கிறாங்க, வாழ்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென், சோத்திரம். அப்ப நம்ம உடைமைகளை விட்டு நம்ம சோத்திரம் வீடு வாசல் நிலங்கள் சோத்திரம் பொருட்கள் இதன் மீது நம்முடைய இருதயத்தை பதிய வைக்க கூடாது. சோத்திரம், அதை விட்டு வெளியில வரணும். ஒருவேளை அது கிடைச்சாலும் அதை யாருக்கு கொடுத்துடணும், கர்த்தர் கொடுத்துரும். அவங்க அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு போய் வச்சாங்க. சோத்திரம், நம்ம கர்த்தருடைய ஊழியத்திற்காக என்ன பண்ணிடணும், கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்து ஸ்தோத்திரம், மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ, வீட விடணும் நிலத்தெல்லாம் விடணும் சொல்லப்பட்டிருக்குல்ல, விட்டவன் எவனோ அவன் நூறுத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆண்டவருக்காய் உறவையும், ஆண்டவருக்காய் தொழிலையும், ஆண்டவருக்காய் வருமானத்தையும், ஆண்டவருக்காய் உடைமைகளையும் நிலங்களையும் வீடுகளையும் விட்டவன் எவனோ இம்மையிலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பேங்கிறார். சோத்திரம், ஒரு ஏற்ற காலம் வரும்போது சோத்திரம் நமக்கு சொந்தமான காரியங்களை தந்து தேவன் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆனா விட வேண்டிய காலத்துல நம்ம என்ன பண்ணணும், விடணும். ஆமென், சோத்திரம். தேவன் எப்ப கொடுப்பான்னு தெரியாது. 5 வருஷம் கழிச்சு கொடுக்கலாம், 10 வருஷம் கழிச்சு கொடுக்கலாம், 20 வருஷம் கழிச்சு கூட என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். காலம் வரும்போது தேவன் நமக்கு எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுப்பார். ஆனா நம்ம விட வேண்டிய பகுதியை விட்டுட்டு என்ன பண்ணணும், வரணும். சோதரி, இப்படித்தான் உடைமைகளை விட்டுட்டு வரணும். இதான் ஊழியருக்கு உரிய அஸ்திபாரங்களா இருக்கிறது.
ஆமை சோத்திரம். 6வது பகுதியாய் தன்னைத்தான் வெறுத்தல். சோத்திரம். நம்ம தொழிலை விட்டாச்சு, வருமானத்தை விட்டாச்சு, நம்முடைய சொத்துகள் உடைமைகளை விட்டாச்சு. இப்ப நம்மளையே என்ன பண்ணணும்? வெறுக்கணும். இந்த இடம் வரும்போதுதான் சோத்திரம் அணிகளை எல்லாம் வெறுத்து தள்ளணும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது சோத்திரம் அதையெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது. இன்னைக்கு எவ்வளவு பேர் ஊழியம் செய்யறாங்க? காதுல, கழுத்துல, கையில சோத்திரம். ஆண்களும் போடுறாங்க, பெண்களும் போறாங்க. சோத்திரம். இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் ஊழியம் நடக்குது. ஊழியத்துக்குரிய அஸ்திபாரம் தெரியும். சோத்திரம். தன்னுடைய காரியங்கள் முழு தண்ணியே என்ன பண்ணணும்? வெறுக்கிற இடத்துக்கு வரணும். மார்க் 8:34 வாசிங்க. அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சரி, சிலுவை எடுக்கணுங்கிறது ஒரு பகுதி. இன்னும் இங்க ஆண்டு சொல்ல தன்னைத்தானே வெறுக்கணுங்கிறார். நம்மளை வெறுத்தாத்தான் சோத்திரம் நமக்கு சௌரியமான இடமா இல்லாத ஒரு இடமா இருந்தாலும் ஊழியம் செய்ய போவோம். ஒருவேளை நம்ம பட்டணத்திலேயே வாழ்ந்து பழகிட்டோம்னா கிராமத்துல ஊழியம்னா எப்படி போக முடியும்? நம்மளை வெறுத்தாத்தான் போக முடியும். நமக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் அங்கு இல்லாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் ஆமை சோத்திரம் நம்ம வாழ்க்கையை வெறுத்தா மட்டும்தான் அவருடைய ஊழியத்தை என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும். சோத்திரம். சாலமோனை குறித்து சொல்லும் போது சோத்திரம் அவர் போல ஒரு வஸ்திரத்தை உடுத்தினது இல்லையா. ஆனா கர்த்தருடைய ஊழியர்னு வரும்போது சோத்திரம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுகிற அந்த வஸ்திரத்துக்குள்ள என்ன பண்ணிடணும்? அதை வெறுக்கணும். சோத்திரம். உலகத்தை போல உடுத்தணும்னு நினைக்க கூடாது. உலகத்துல இருக்கிறவங்களை போல புசிக்கணும்னு நினைக்க கூடாது. உலகத்துல வாழ்கிறதை போல வாழணும்னு நினைக்க கூடாது. ஆமா, உலகத்துல நல்லா உடுத்துறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, நல்ல அணிகலன்களை அள்ளி போடுறாங்க. சோத்திரம். அவங்க தங்களை நேசிக்கிறதுனால தானே இது செய்யறாங்க. சோத்திரம். தன்னை வெறுத்தாத செய்வாங்களா? தன்னை நேசிக்கிறாங்க, அதனால நல்ல வஸ்திரத்தை போட்டு பாக்குறாங்க, சூப்பரா இருக்கு. தன் சரீரத்துக்கு வேண்டியதை நல்லா வாங்கி என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க. சோத்திரம். அதுக்கப்புறம் காதுல, கழுத்துல. சோத்திரம். இப்ப காதுல 16 ஓட்டை போடுறான். இந்த செந்துறையில ஒரு பெரிய போட்டா போட்டு வச்சிருக்கிறான். காதுல 16 ஓட்டை போட்டு அதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று குத்துற மாதிரி. நம்ம ஒண்ணு கூட குத்தக்கூடாதுன்னு சொன்னா அவன் என்ன பண்றான்? 16 குத்தணும்னு வச்சிருக்கிறான். ஏன்னா அது ஃபேஷன் சொல்லிக்கிட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது. எதுக்கு காதை படைச்சாருன்னு தெரியல. இப்படி குத்துறதுக்கா? 2 காது மொட்டையா போட்டிருந்தாது அப்ப தெரிஞ்சிருக்கு. காது கேட்கணும்டா, அதுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்னு காதை வச்சா கொஞ்சோண்டு நீட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி அதை விடாம அதுல குத்தி என்ன பண்றான்? ஓட்டை போட்டு. சோத்திரம். இப்படியே அலங்கரிக்கிறான். வெறுக்க தெரியல, தன்னை வெறுக்க தெரியல. சோத்திரம். தங்கம்னு ஒண்ணு இருந்தா அதை வச்சுக்க யார் வேண்டாம்னு சொன்னா ஆத்திர அவசரத்துக்கு உதவும். அது இருக்குன்னு உன்னை யாரு காட்ட சொல்றா? காதுல மாட்டிக்கிட்டு. சோத்திரம். கையில மாட்டிக்கிட்டு, காலில் மாட்டிக்கிட்டு தங்க கொலுசை போட்டுக்கிறது. சோத்திரம். வசதி குறைவா இருந்தா வெள்ளி கொலுசை போட்டுக்கிறது. ஒண்ணு இல்லைன்னா கயிறையாவது என்ன பண்ணிட்டு கட்டிக்கிட்டு திரியுது. மாட்டுக்கு இந்த யானைக்கு சங்கிலி கட்டியிருக்காங்க பத்தியா, அது மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம் இதையெல்லாம் என்ன பண்ணிடணும்? வெறுத்துறணும். தன்னை வெறுத்துறணும். அதெல்லாம் கர்த்தருக்கு வர்றதுக்கு முன்னால எப்படியெல்லாம் வஸ்திரம் உடுத்திருந்தேன் தெரியுமா? சோத்திரம். கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் வெறுத்து தள்ளிட்டு சோத்திரம் ஏதோ ஒண்ணு மானத்தை மறைக்க நமக்கு ஒரு வஸ்திரம் வேணும். ஊழியக்காரன் சொல்லுகிறதுக்கு சோத்திரம் அதுக்கேற்ற ஒரு வஸ்திரத்தை உடுத்தணும். அப்படிங்கிற இடத்துக்குள்ள என்ன பண்ணிடணும்? முடியாந்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் மீது ஒரு மோக இச்சையா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதான் தன்னைத்தானே வெறுக்கிறது. சோத்திரம். ஊழியம்னு வந்துட்டோம். அப்புறம் வஸ்திரத்தில் இருக்கிற மோக இச்சை போகலைன்னா என்ன ஊழியம்? இன்னைக்கு என்னமா சோத்திரம் ஜவுளி கடையில சோத்திரம் ஊழியக்காரர்கள் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? வஸ்திரம் இல்லைன்னா எடுக்க வேண்டாம்னு சொல்லல, அதுக்குன்னு சோத்திரம் அதன் மீது ஒரு மோக இச்சையை வைத்து அவங்கள போல உடுத்தணும், இவங்கள போல உடுத்தணும். இன்னைக்கு பாட்டு பாடுற சோத்திரம் யூடியூப்ல வர்ற ஆள்லாம் பார்த்தா சோத்திரம் என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு சட்டையும் சோத்திரம் எப்படி பல ஆயிரம் இருக்கும். சோத்திரம். ஒரு பாட்டு முடிக்கிற 10 ட்ரெஸ் மாத்திடுறாங்க. சினிமாவில் கூட 4 தான் போடுறான். சினிமாவில் கூட 4 ட்ரெஸ் தான் போடுறான். லொக்கேஷன் பார்த்தா சோத்திரம் பெரிய ஒரு இடத்துக்கே சுத்திட்டு ஒரு பாட்டை ரிலீஸ் பண்றதுக்கு பல லட்சங்களை செலவு பண்றாங்க. யாரை வெளிப்படுத்த? இரட்சகரை வெளிப்படுத்துறாங்களா? தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த காலத்துல சாரோல் நாரோஜினின்னு சொல்லி ஒரு பரிசுத்த வாட்டி, அவங்களுடைய பாடல்கள் இன்னைக்கும் சோத்திரம் மகிமையா இருக்கு. ஆமை சோத்திரம். ஒரு பாடலையும் தன்னை வெளிப்படுத்தினது கிடையாது. ஒரு பாடலையும் வெளிப்படுத்தினதே கிடையாது. அவங்க மீடியாவில் வந்ததே கிடையாது. சோத்திரம். ஆனா இன்னைக்கு பாருங்க சோத்திரம்
மீடியாவில் வந்து பிரபலமாகணும்னு நினைக்கிறா. சோத்திரம். எம்ஜிஆர்லாம் தோத்து போயிட்டாருங்க. சிவாஜி எல்லாம் என்ன நடிப்பு, மிஞ்சிட்டாங்க நம்ம ஆட்கள். ஒரு பாடலை கொடுத்தா பாடி சோத்திரம், ஒரு ஆராதனை அப்படி எடுத்து சரி அனுப்பிச்சு விடு. சினிமா மாதிரி கேமரா பிடிச்சிக்கிட்டு ஷூட்டிங்னு அங்கே போற இங்கே போற. சோத்திரம். ஒரு பாட்டை ரிலீஸ் பண்றதுக்கு சோத்திரம், அதுல வருமானத்தை வேற சம்பாதிக்கிற. சோத்திரம். வேற பிஸ்னஸா? இதெல்லாம் நரகம் போகிற கூட்டம். நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நமக்கு ஒரு பாட்டு தாளந்தே வரக்கூடாது, நம்ம பாடி எழுதி நம்மளை வெளிப்படுத்தவா. சோத்திரம். பத்தியில இப்படி வசனத்தை என்ன அழகா வார்த்தைகளை போட்டு கேட்க நல்லா தான் இருக்கு, பார்க்கத்தான் முடியல. கேட்க நல்லா இருக்கு, கேட்க. வீடியோ பார்த்தா சோத்திரம் பாட்டு பாடணுங்கிற எண்ணமே என்ன ஆயிரும், போயிரும். அந்த அளவுக்கு தங்களை வெளிப்படுத்துறாங்க. இவங்கெல்லாம் தங்களை வெறுத்தேங்கிற இடத்துக்கு வர முடியுமா? சோத்திரம். இந்த மாம்சத்துல வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது மண்ணோட மண்ணா மக்கி போகுது, ஆத்துமாதான் பரலோகம் போய் சேர போகுது. அந்த ரூபம் என்னன்னு தெரியல. சோத்திரம். செத்து போனாலும் விடுறதில்ல, அவர் போட்டாவை பிடிச்சி போட்டுறது, ஒரு பெரிய போட்டாவை. சோத்திரம். சரி, வர்றவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சவங்க தெரியணுங்கிறதுக்கு அடி போட்டா போ, ஓகே ரைட். சோத்திரம். இப்ப எல்லா மீட்டிங்லயும் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அரசியல்வாதி கூட்டத்துல அரசியல்வாதி தலைவர்கள் போட்டா போடுற மாதிரி. இன்னைக்கு சோத்திரம் ஆவிக்குரிய வட்டாரத்துல எந்த போட்டார் போட்டான்னு சோத்திரம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் சோத்திரம், மீந்தி சும்மா போட்டா மண்டையை போட்டாங்க, இப்ப பார்த்தா பக்கா போஸ்ட் கொடுக்குறாங்க. பக்காவா என்ன பண்றாங்க, நோட்டீஸ் ஒன்று பார்த்தேன். சோத்திரம். கோட்டு ஷீட்டை போட்டு சினிமா கூட அப்படி போஸ்டர் கொடுக்க மாட்டாங்க. இந்த சினிமா ரிலீஸ் ஆகும்போது சில போஸ்டர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்றாங்க நம்ம ஆட்கள். அதனால சோத்திரம், இதெல்லாம் தன்னை வெறுக்கலைங்கிறது தான். சோத்திரம். இவங்க வந்து என்ன ஊழியம் செஞ்சு எங்கிட்ட ஆவியானவர் கிரியை செஞ்சு எந்த ஆத்மாவை இவங்க சத்தியத்துக்குள்ள நடத்தி பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இவங்களே நரக பாதாளத்துக்கு தான் போறாங்க. இதெல்லாம் இனம் கண்டுபிடிக்கணும். சும்மா எல்லாம் ஊழியனை உலகத்தோட ஒத்து ஓடிடக்கூடாது. ரோமர் 12 தெளிவா சொல்லியிருக்கல, உலகத்தோடு ஒத்து ஓடாதேன்னு சொல்லியிருக்கிறார்ல. சினிமாக்காரன் மாதிரி அதை விட வேகமால ஓடிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. சோத்திரம். அதனாலதான் நிறைய பாடல் ஆண்டவர்ட்ட சொன்ன, ஆண்டவரே சோத்திரம், பாட்டு தாளந்தே வர வேண்டாம். சொப்பனத்துல கத்தரே பரலோகத்துல ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கேட்டு அப்படியே என்ன பண்ணிடுவோம், பாடிடுவோம். ஏன்னா சொந்தக்காரர் அவர். நம்ம எழுதுனா தானே நம்மளை வெளிப்படுத்துறோம், நம்ம திறமையை வெளிப்படுத்துறோம். நான் பாடின பாட்டுன்னு சொல்லி என்ன பண்றோம், கையும் காலையும் நீட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது நம்ம சரக்கு, தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறோம். சோத்திரம். கர்த்தருடைய சரக்குனா யாரை வெளிப்படுத்துவோம், அவரைத்தான் வெளிப்படுத்துவோம். அதனால ஆண்டவரே சோத்திரம், சொப்பனத்திலேயாவது தரிசனத்தையாவது பரலோகத்துல பாடுற பாடலை கேட்டு அப்படியே வந்து பாடிட்டு, எப்பா இது ஏன் பாட்டு இல்லை, பரலோகத்துல அந்த சத்தம் கேட்டுச்சு, அதை காப்பி அடிச்சு என்ன பண்ணியிருக்கிறேன், பாடி இருக்கிறேன், தேவனுக்கு என்ன பண்ணுங்க, மகிமை செலுத்து. அப்படிதான் சாரோல் நாரோஜினி பாடினா. அவங்க பாடல் முழுவதுமே அவங்க தரிசனத்துல சோத்திரம் ஆவிக்குள்ளாகி பரலோகத்துல போய் அந்த பாட்டு சத்தத்தை கேட்பாங்க. அந்த பாடலை வந்து இங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே சுயநினைவுக்கு வரும்போது அப்படியே பாடி எழுதி அந்த ராகத்தை என்ன பண்ணிடுவாங்க, பாடிடுவாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால அவங்க தன்னை வெளிப்படுத்தல, ஏன்னா அது பரலோக சரக்குன்னு அவங்களுக்கு புரியுது. இப்ப இருக்கிறவங்க அவங்க சரக்கு அது, அதனாலதான் அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு சோத்திரம் எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, தாம் படத்தை போடணும், தாம் பேரை போடணும், சோத்திரம் பேரும் புகழும் வரணும் அப்படின்னு சோத்திரம் இப்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. சோத்திரம். இதெல்லாம் இதான் ஊழியத்துக்கு அஸ்திபாரங்கிறத என்ன பண்ணிக்கணும், தன்னை வெறுக்கணும், தன்னை முன்னிலைப்படுத்த கூடாது. சோத்திரம். அந்த காலத்துல ஊழியத்துக்கு கன்வென்ஷன் கூட்டம் நடக்குதுன்னா எப்படி பேர் போடுவாங்க தெரியுமா, அழைக்கப்பட்டவர்கள் தேவ வார்த்தையை பேசுவார்கள். யார் பேர் கூட வராது. இவங்க வந்து கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வராங்கன்னு கூட என்ன பண்ண மாட்டாங்க, பேர்லாம் அடிக்க மாட்டாங்க. அழைக்கப்பட்ட தேவதாசர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள், அவ்வளவுதான். யார் வராருன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அப்புறம் கொஞ்சம் காலம் கடந்துச்சு, இன்னார் வரார் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துச்சு, மண்டையை மட்டும் பிச்சு என்ன பண்ணாங்க, முண்டத்தை விட்டுட்டு மண்டையை மட்டும் போட்டாங்க. இப்ப அப்படி இல்லை. சோத்திரம். அப்படியே ராஜ நட போட்டு என்ன பண்றாங்க, சோத்திரம் பயங்கர வஸ்திரத்தை எல்லாம் போட்டு அப்படியே போயிட்டு இருக்கு ஊழியங்கள், பாடல்களும் கன்வென்ஷன் கூட்டங்களும். அதுக்கு வருகிற அட்வர்டைஸ்மெண்ட் ஆட பார்த்தோம்னா சோத்திரம் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆனா அங்கே ஒண்ணும் இல்லை, ஒரு சுக்கும் இல்லை. இவங்க இப்படி குதிக்க வேண்டியதான். ஆவியானவருடைய கிரியை ஒண்ணு கூட என்ன பண்ண மாட்டேங்குது. சோத்திரம். இப்படி எல்லாமா பரிசுத்தவான்கள் அந்த நாட்கள் இப்படி எல்லாம் தங்களை விளம்பரப்படுத்தினாங்க. சோத்திரம். அவங்க வந்து நின்று சோத்திரம் சொன்னாலே ஆவியானவர் பலமா இறங்கினார். ஆனா இங்க மேடையில ஒரே குதியா குதிக்கிறோம், ஒண்ணு ஒரு சுக்கு நடக்கல, இங்க ஒண்ணும் வேகல, ஒரு காரியமும் நடக்கல. சும்மா ஒரு ஆர்ப்பாட்டமா ஒண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்,
நம்மளையும் சேர்த்து தான் சொல்றேன். அதனால நினைப்பேன், என்ன குதிச்சு என்ன புண்ணியம், ஒரு கிரியை நடக்கணும்ல. ஒரு வியாதியஸ்தை வந்தேன் சுகமானன்னு சொன்னாலும் குதிச்சதுல ஒரு அர்த்தம் இருக்கு, கத்துனதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நினைப்பேன், எதுக்கு கத்துறோம்னு தெரியலையே, எதுக்கடா குதிக்கிறோம், காரியம் நடக்கலையே. சோத்திரம், கத்தர் வந்தா எல்லாம் நடக்கும். அன்னைக்கு கத்தருடைய ஆவியானவர் வந்து குதிச்சாங்க. இன்னைக்கு இவங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, குதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சோத்திரம். அதனால ஒரு கிரியை என்ன பண்ண முடியல, ஆண்டவருடைய கிரியில பார்க்கணும். சோத்திரம். பரிசுத்தவான்கள் போன பாதையை பார்க்கணும். அப்படித்தான் இந்த கடைசி காலங்களில் கத்துடைய ஊழியத்தை என்ன பண்ணணும், இந்த யூடியூப்ல வருகிற இந்த மாதிரி காரியத்தை பார்த்து நம்ம கெட்டு போயிடக்கூடாது. இவங்களுக்கு தலைமையும் கிடையாது, நடத்திப்புக்காரரும் கிடையாது, அவங்களுக்கு ஒழுங்கும் தெரியாது. சோத்திரம். இதெல்லாம் மலையில முளைக்கிற மாதிரி முளைச்சிட்டு அதுக்கப்புறம் கருகி போயிடும். ரொம்ப காலம் நிற்காது இந்த ஊழியங்கள்லாம். அதனால சோத்திரம், கொஞ்ச காலம் பிரகாசிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால இதை பார்த்து நம்ம நாசமாயிடக்கூடாது. அதனால சோத்திரம், தன்னைத்தான் வெறுக்கிற இடத்துக்கு நிறைய என்ன பண்ணணும், கடந்து வரணும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சோத்திரம். வஸ்திரத்தை வெறுக்கணும், உணவை வெறுக்கணும், அலங்காரத்தை என்ன பண்ணணும், வெறுக்கணும். சோத்திரம். அதனால சோத்திரம். அதனாலதான் நம்மளாம் இந்த இடத்துக்கு நேரம் வரோம். இப்படியெல்லாம் படிச்சு இப்படியெல்லாம் வரணுமே, வஸ்திரத்தை வெறுக்கணுமே. சோத்திரம். கர்த்தர் கொடுக்கறத புசிக்கணும். நம்ம வாங்கி வாங்கி என்ன பண்ணக்கூடாது, வாங்குறதுக்கு பணம் இருக்கலாம், சரி இன்னைக்கு சாப்பிடலாமேன்னு போயிடக்கூடாது. கர்த்தர் அனுமதி கொடுப்பாரா, சோத்திரம், கொடுத்தா சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், போகணும். சோத்திரம். அதுல எல்லாம் ஒரு சோத்திரம், தன்னை வெறுக்கிற இடத்துக்கு நேராக கடந்து வரும். அதுக்கப்புறம் இந்த அணிகலன்கள்லாம் என்ன பண்ணணும், உலக மனுஷிகள் சோத்திரம் போடுறாங்க. அது போல இன்னைக்கு அலங்காரம். சோத்திரம். சிலதெல்லாம் நகையை கலட்டி இருந்தாலும், ஆனா கல்யாணத்துக்கு போகும்போதும் சரி, இல்லை கல்யாணம் சரி, அவங்க பண்ணுகிற அலங்காரத்துக்கு அளவே கிடையாது. சோத்திரம். என்னத்தை வெறுத்தாங்கன்னு தெரியல, என்னத்தை ஒண்ணு வெறுக்கல, ஒண்ணு என்ன பண்ணல. ஆமா, உலகத்துல சொல்லுவாங்க, கொசு இல்லாம வடிகட்டி, கொசு இல்லாம ஒட்டகத்தை முழுங்கிடுறது. எதை முழுங்கிடுறது, கொசு உள்ள போயிடக்கூடாதான் வாய்க்குள்ள, அப்படியே வடிகட்டி வடிகட்டி ஒட்டகத்தை முழுங்குற கதையா. சோத்திரம். ஆமா, சோத்திரம். அப்படியே நகையெல்லாம் கழட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா, பார்த்தா அவங்க போடுற மேக்கப்போ, அவங்க பண்ணுகிற சோத்திரம் அலங்காரத்தை பார்த்தா பேசாம என்ன பண்ணிக்க, போட்டுக்க, இதுக்கு அது பரவாயில்ல, இதுக்கு அது பரவாயில்ல. எதுக்கு நீ கலட்டுன, சோத்திரம், உன்னை வெறுக்கிறதுக்கு தானே கலட்டுன, அப்ப அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் எடுத்துக்கிற அப்படின்னா. சோத்திரம். இப்படித்தான் இருக்கிறாங்க. அப்படி நம்ம போகலாமா, இதெல்லாம் பகுத்து ஆராய வேண்டாமா, இதெல்லாம் ஊழியத்துக்கு அஸ்திபாரமா. சோத்திரம். பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். பயத்தோடு நடுக்கத்தோடு பரிசுத்தவான்கள் ஜீவித்து ஊழியங்களை செஞ்சு பரலோகம் போயிருக்கிறாங்க. நம்ம எப்படியாவது இந்த கடைசி காலத்துல இவங்கள்ட்ட இருந்து தப்பணும், இந்த ஊழியக்காரர்கள்ட்ட இருந்து நம்ம தப்ப வேண்டியதா இருக்கு. இப்படிப்பட்ட ஊழியக்காரவங்க இப்படிப்பட்ட சோத்திரம் தவறான உபதேசம் நடத்துதல், தன்னை வெறுக்கிறதுல, தன்னை அலங்கரிக்கிறதுலையும் தன்னை வெளிப்படுத்துறதுல தான் முழு கவனமா இருக்கிறாங்க. தன்னை தான் வெளிப்படுத்துறாங்க. எல்லாம் பேச்சுல தான் இருக்கு பிரசங்கம். ஒரு காரியம் நான் நினைப்பேன், என்ன பேசி பிரசங்கத்தை பண்ணி என்ன நடக்குது, வசனத்தை தான் பேசுறோம். அன்னைக்கு அவங்க பேசினா அர்த்தம் இருந்துச்சு, அப்போஸ்தலர் பேசினதுல என்ன இருந்துச்சு, அர்த்தம் இருந்துச்சு. அந்த பிரசங்கத்தை தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒருத்தனும் முடவை எந்திரிச்ச மாதிரி தெரியல, ஒரு கண்ணு குருடு கண்ணு தெரிஞ்ச மாதிரி தெரியல, வாய்களையே பேசுறோம். ஏசு அற்புதம் அற்புதம். மற்றவங்கள சொல்லல, எங்களைத்தான் சொல்றேன், என்னத்தான் சொல்றேன். நான் சில யோசிப்பேன், என்னத்தை சொல்லி ஒன்றும் புண்ணியம் இல்லையே, காரியம் நடக்கலையே. கத்துடைய கிரியை என்ன முடியல. சோத்திரம் பார்க்கணும்ல. அதனால இப்படி சோத்திரம், இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள எல்லாம் வரணும். தேவன் தான் சோத்திரம். நம்ம குதிக்கிறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல, பிரசவம் பண்றதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. சோத்திரம். அதனால கத்தர் வந்தா மட்டும்தான் ஏதாவது ஒண்ணு மாற்றம் நடக்கும். அன்னைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணும் போதே குத்தப்பட்டு என்ன பண்ணாங்க, இப்ப சோத்திரம் குத்தப்பட்டு என்ன பண்றாங்க, பகைத்து விரோதித்து என்ன பண்றாங்க, எதிரா எழும்புறாங்க. அப்ப என்ன நடக்குது. சோத்திரம். அங்கே வசனத்தை குத்தி தான் பேசுறேன், நீங்க தாண்டா இயேசுவை சிலுவையில அரைஞ்சிய படுபாவிகளா அப்படிங்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஐயோ நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான் குத்தப்பட்டவங்களா. இன்னைக்கு ஒரு பொய் பேசுற அப்படின்னு சொன்னா, என்ன பார்த்தா சொல்ற, அதுக்கப்புறம் ஒரு வேட்டு வைக்கிறாங்க. சோத்திரம். ஊழியத்துக்கு ஒரு வேட்டு, ஊழியருக்கு ஒரு வேட்டு, என்ன வேலை நடக்குதுங்கிறீங்க. சோத்திரம். இப்ப பிரசங்கம் பண்ணி என்ன, பாட்டு பாடி என்ன, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்படிப்பட்ட கடைசி கொடிய காலத்துல போயிட்டு இருக்கிறோம். எப்படியாவது தேவ கிருபைக்கு காத்திருந்து சோத்திரம் கத்துடைய கிரியை வெளிப்பட, பாடினாலும் சரி, ஜெபிச்சாலும் சரி, பிரசங்கம் பண்ணாலும் சரி, சோத்திரம் கொஞ்சமாவது என்ன பண்ணணும், தேவன் அசைவாடும்.
தேவன் என்ன பண்ணணும்? அசைவாடணும். சும்மா நம்ம அசைஞ்சிட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டமா ஓடிடுது. இப்படித்தான் நடக்குது. எழுப்புதலின் கூட்டம் அப்படிங்கிறாங்க, ஒரு எழுப்புதலும் இல்லை. அதனால நம்ம ஆதி கிரிகளை நம்ம என்ன பண்ணணும்? ஆதி நிலைக்கு திரும்பணும். ஆதி கிரிகளை வெளிப்படுத்த தன்னை முதல்ல வெறுக்கிற இடத்துக்கு வரணும். சோத்திரம். வஸ்திரத்தை வெறுத்து, உணவை வெறுத்து, ஆடம்பர அலங்காரத்தை வெறுத்து, அணிகலன்களை வெறுத்து, சோத்திரம், கிறிஸ்துவுக்குள்ள மறைத்து கொண்டு எப்படியாவது கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ணணும்? பிரதிபலிக்கிற இடத்துக்கு நிறைய வரணும். சரி, என்ன வாசிச்சீங்க? மார்க் 8:34 வாசிச்சீங்களா? லூக்கா 9:23 வாசிங்க. அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப பாத்தீங்களா? தன்னை வெறுத்துட்டு தான் அவரு என்னை பின்பற்றணுங்கிறார். ஒருவன் என் பின்னால வரணும்னு நீ விரும்பினா, அவர் கேட்கிறார், கண்டிப்பா வரணும்லாம் சொல்லல. உனக்கு விருப்பம் இருந்தால் என் பின்னா வர நீ விரும்பினா, ஆமா, ஆனா எப்படி வரணும்? வெறுத்துட்டு வாங்குறார். இப்ப எல்லாரும் அவர் பின்னால ஓடுறேன்ட்டு வெறுக்காம ஓடிட்டு இருக்கிறோமே. அவர் அழகா சொல்ற, சாய்ஸ் தானே கொடுக்கிறார், கட்டாயப்படுத்தலே. ஒருவேளை நீ ஊழியத்துக்குள்ள வரணும், சோத்திரம், என் பின்ன வர விரும்பிட்டா, சோத்திரம், இல்லை விசுவாசியா வர விரும்பிட்டா, உன்னை வெறுத்துருன்னு தானே சொல்றாரு. நம்மளை என்ன பண்ணிடணுமா? வெறுத்துறணுமே. சோத்திரம், நம்மளை வெறுக்க முடியலையே. இன்னைக்கு வெறுக்கணும். அதுதான் ஊழியத்திற்குரிய அஸ்திபாரம். எபிரேயர் 11:24-25 வாசிப்போம். சோத்திரம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, பத்தியில தனக்கு உண்டான அந்த மேன்மை அந்தஸ்து இதெல்லாம் வெறுத்து, இன்னைக்கு அந்த மேன்மை அந்தஸ்தையும் எதிர்நோக்கி ஊழியத்துக்குள்ள வராங்க, கனத்தை எதிர்நோக்கி. ஆனா மோசே அப்படி இல்லை, எல்லாத்தையும் வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, தன்னை வெறுத்து துன்பத்தை தெரிந்து கொள்றாராம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாத்தீங்களா? இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்கிறார். நித்திய ராஜ்யத்துல, சோத்திரம், பரலோக ராஜ்யத்துல நமக்கு ஒரு மேன்மை இருக்கு. அதனால சோத்திரம், இரட்சகர் நிமித்தம் வருகிற நிந்தையை என்ன பண்றாங்க? சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேரா தான் மோசே போனார். அதனாலதான் மோசையை ஊழியத்துக்கு தேவன் என்ன பண்ணார்? அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். யோவான் 12:24-25 வாசிக்கும் போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் முதலாவது அவன் என்னை மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான். பாத்தீங்களா? சோத்திரம். ஜீவனையே வெறுக்கணுமா? சோத்திரம். அப்படிதான் வெறுத்து என்ன பண்ணணும்? சோத்திரம், கர்த்தருக்குள்ளே ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிலிப்பியர் 2:7 வாசிங்க. வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆண்டவர் வெறுத்து இறங்கினார்ல, மனுஷ சாயலா தன்னைத்தானே வெறுத்தார் இல்லையா? ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டு சும்மா நம்மளை வெறுக்காம எப்படி இருக்கிறது? அவர் தன்னைத்தானே தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பவுல் என்ன சொல்றாரு? நான் இயேசுவுக்காய் சிலுவையில அறையப்பட்டுட்டேன், அவருக்காக தான் பிழைச்சிருக்கிறேன், அவர் தான் எனக்குள்ள இருக்கிறார், நான் இல்லை அப்படின்னு என்ன பண்றார்? அழகாய் சொல்றார். அப்படிலாம் தானே வாழ்ந்து போயிருக்கிறாங்க. இந்த இடத்த சோத்திரம் நம்ம வாழ்க்கையில பார்க்க முடிகிறதா? அடுத்து வாசிங்க. சோத்திரம். லூக்கா 14:26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எல்லாத்தையும் வெறுக்கணுமா? இருக்க மாட்டான். கணவன், மனைவி, பிள்ளை, தாய், தகப்பன், வீடு, வாசல், சொத்து, ஹித்து, தன்னை என்ன பண்ணிடுறேன்? தன் ஜீவனையே என்ன பண்ணணும்? இவங்க தான்ப்பா ஊழியத்துக்கு ஃபிட்டுங்கிறார். இதுல எல்லாம் தராசில வச்சு நிறுத்தா ஒன்னும் நிக்காது. அந்த லெவல்ல தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு.
எப்படியாவது இதெல்லாம் படிச்சு நம்ம அந்த நிலைமைக்கு என்ன பண்ணிடணும், நம்மளை வெறுத்து சோத்திரம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற இடத்துக்கு வந்து ஊழியத்துக்குரிய அஸ்திபாரம் சோத்திரம். இதுல சோத்திரம் 6வது படியை நம்ம படிச்சிருக்கிறோம். சோத்திரம் இன்னைக்கு 3 காரியங்களை படிச்சிருக்கிறோம். என்னென்ன? தொழில் வருமானங்களை விட்டு வெளியில வரணும், உடைமைகளை விட்டு வெளியே வரணும், தன்னைத்தானே வெறுக்கணும். ஆமே சோத்திரம். மீதமுள்ள சோத்திரம் சிலுவையை எடுக்கணும், தேவசத்தை செய்யணும், நடத்திப்புக்காரருக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். ஆமே சோத்திரம். வருக நாளில் சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம்.